तो बर्तमान आम से पहुँची शंकरपुर कुपुन स्वामी मंदिर रे। तो मु भी कि आपण मानक आउ एक वीडियो को सत्यबंध चैनल को स्वागत। यदि आपको वीडियो भल लगे निश्चिंत लाइक शेयर एंड सब्सक्राइब करें। तो आसतु आज ब्लॉग रे देखिए केमी कौन आमर भोजी होची जो कहते काड़ा बेटी केमी कौन हो संपूर्ण वीडियो माध्यम देखिए। वीडियो भल लगे निश्चित लाइक शेयर एंड सब्सक्राइब करें। तो देखिए ये गाड़ी बर्तमान कंपानी गाड़ी सब जिनपत्र आसाला। तो देखा आसतु बेसी किसी देरी न करी वीडियो टी स्टार्ट कर लो। ये देखिपे मंदिर मेन गेट एपटे गोटे गेट अच्छी सेपटे पछपटे गोटे गेट अच्छी से जो पछपटे जो देखुन ठिया से पछपटे गोटे गेट है एपटे गोटे गेट अच्छी। आगे गोटे घोड़ार बहुत बड़ मूर्तिटा अच्छी पाखापाखि 20 फुट हम। तो बर्तमान भितर जावा देखा कौन कौन सब किए किए आसुँच जो देखुं जो बोदाटा बड़ी पका जाए यही घरे ही ताको जो कटाकटी हुए ये घरे हुए। आगे पोंगल बसा गोपाल पोंगल बसैले।
குப்பண்ணசாமி பிரார்த்தனைக்கும் இந்த விழாவுக்கும் எல்லாரும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த டிடிகே ப்ரெஸ்டீஜ் கம்பெனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த தொழிலாளர்கள் நல்லா இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தோடையும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும். அதே போல் வருஷம் பூரா இந்த தொழிலாளர்களையும் இந்த கம்பெனியும் உலக மக்களையும் நல்ல விதமாக காப்பாற்றணும், நல்ல விதமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த குப்பண்ணசாமிக்கு வருஷம் இடைவிடாமல் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த தொழிலாளர்கள் எல்லோரும் சேர்ந்து. ஸோ இந்த முயற்சி வந்து நிறைவேறி அப்படியே நடந்துட்டுருக்கணும், நிறுத்தப்படக்கூடாது எந்த காரணத்தாலையும். போன வருஷம் வரைக்கும் இருந்தார், இந்த வருஷம் ரிட்டையர் ஆகிட்டார், அடுத்த வருஷம் நான் ரிட்டையர் ஆகிறேன்னா கூட இந்த விஷயம் நிற்கக்கூடாது. இந்த ஃபங்க்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா இதை நம்ம பண்ணுறது வந்து தொழிலாளர்களுடைய குடும்பத்துக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் தான் மெயினாக. எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது, நல்ல விதமாகவே இருக்கணும் வாழ்க்கை பூரா. அதே போல் உலகமும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம இதை செய்கிறோம், வேறு எந்த விதமான எண்ணமும் கிடையாது நமக்கு. ஸோ அதனால் இதை வந்து எல்லோரும் நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணி இதை நல்ல முறையில் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பின்னால் வர சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, அவங்களும் அதை கடைப்பிடிக்கட்டும். இப்போ நாட்டில் வந்து நிறையா விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லலாம். ஆனால் நம்ம அறியாமல் ஒரு சக்தின்னு இருக்குது, அதை நமக்கு வந்து உதவி பண்ணணும், நம்மளை காப்பாற்றும். ஸோ அதனால் இதை கடைப்பிடிங்க. இந்த குப்பண்ணசாமி நல்ல பவர்ஃபுல் சாமி, நல்ல சக்தி வாய்ந்தது. நமக்கு எவ்வளோ இடையூறுகள் வந்தால் கூட அவளையும் நம்மளை நிவர்த்தி பண்ணி நம்மளை நல்ல விதத்தில் வச்சுருக்கு. ஸோ அதனால் இதை நிறுத்தாமல் கடைப்பிடிங்க. முக்கியமாக இந்த டீம் இருக்காங்க பாருங்கள், கோபாலகிருஷ்ணன், கோகுல், வேல்முருகன், மொத்தம் இன்னும் நிறையா இங்கே வரவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு நாளில் வந்து இன்றைக்கின்னு இல்லை, இந்த திருவிழாவை வந்து அவங்களுடைய சொந்த இதை நினச்சி செய்கிறாங்க. ஸோ அதுக்கும் அவங்களுக்கெல்லாம் பாராட்டு நம்ம சொல்லணும். இதை நிறுத்தாமல் செய்யுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஆசை. அதை நிறைவேற்றுங்க, கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருங்க. நான் இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் கம்பல்சரி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நான் வருவேன். இந்த திருவிழாவுக்கும் வருவேன். எதுக்கு வரணும் இல்லையோ இதுக்கு கண்டிப்பாக வருவேன். அதனால் எங்கே இருந்தாலும் வருவேன். அதனால் எனக்கு மறக்காமல் செய்தி நன்றி. ஒரு 200 வருஷம் இருக்கு. கிருஷ்ணன் கோயில் சங்கராயன் கிராமத்தில் இருக்குது. இது வந்து பக்கம்பாடு இருக்கவங்க எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. பசங்கள்லாம் இது கிடா வெட்டு கோழியெல்லாம் நடக்குது. இப்போ புதுசாக வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் டொனேஷனால் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே ஆவணி மாதம் கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு கேட்குறோம். ஆவணி மாதம் எப்படி கும்பாபிஷேகம் நடந்து போயிடுது, கொஞ்சம் தான் வேலை இருக்குது, அப்படின்னு நடத்திடலாம்னு இருக்கிறோம். இந்த கோயிலை பற்றி சாமி, நான் கோயில் பூசாரிங்க. நாங்கள் 7வது தலைமுறைங்க. நாங்கள் முன்னோரு காலத்தில் இருந்து பாட்ட காலத்துலேருந்து நாங்கள் பூசை பண்ணிட்டு இருக்கோமுங்க. இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயிலுங்க. குழந்தை பாக்கியமாக இந்த கோயிலுக்கு வந்து சாமி உண்டாலும் கிடைக்குங்க. கல்யாணம் ஆகாததுக்கு வந்து கல்யாணம் வேணுனாலும் கல்யாணம் கிடைக்குங்க. வேலை வெட்டி இப்போ படிக்கணும், காலேஜ் போகணும், கடன் தீராத பிரச்சனை எது இருந்தாலும் நீங்கள் வந்து சாமி உண்டாலே 3 வாரம் 5 வாரம் தொடர்ந்து இங்கே கோயிலுக்கு வந்தாலே நினச்ச காரியம் வெற்றி ஆகுங்க. இங்கே காலகாலமாக இதே நடக்குதுங்க. அந்த கோரிக்கை நடந்தாலும் இங்கே வந்து கோயிலுக்கு வந்து கிடா வெட்டுற கோழி ஆற்றல் போட பண்ணுறோம், பிடிக்கும், பொங்கல் பிடிக்கும், எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணோம். மாதம் புறத்தன்னைக்கு சிவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாள் கிடா விழுந்து எல்லாத்துக்குமா அன்னதானம். அடுத்த நாள் காவடி ஆற்றுக்கு போய் அங்கேருந்து அருள்பாக்கு சொல்லிட்டு இங்கே வருதாமி குப்பண்ணசாமி கோயிலுங்க. அத்தனபுராமன், செல்வகுமாரசாமி, குப்பண்ணசாமி, விநாயகர், அருள்பாக்கு சொல்லுகிற வெள்ளிக்கம்மணிக்கு அருள் சொல்லுவாங்க. சாமி ஆட்டம் எல்லாமே சொல்லுவாங்க. நினைச்ச காரியம் நின்னாங்க.
இந்த ஊரில் இருக்கிறது சகராயபுரம் கிராமத்தில் இருக்கும் மத்தாளமுத்திற்கு மேக்கையில் உள்ள 3 அப்படி மேற்க உள்ள சாமி குப்பணசாமி கோவில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணியங்குடத்துக்கு வந்து குலதெய்வமாக இருந்துகிட்டு இருக்கு. இதோட மூலஸ்தோரம் பார்த்தீங்கன்னா காங்கேய கிழக்க முத்தூரில் வந்து இதோட குலதெய்வம் மெயின் குலதெய்வம் மணியங்குடத்துக்கு குலதெய்வம் வந்து அங்கே தான் இருக்குது. மணியங்குடங்கிறதுனால நிறைய அதிகமாக இங்கே இருக்கிறதுனால அங்கேருந்து சாமி கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கேருந்து வழிபட்டுருக்குறாங்க பல வருஷமாக. ரொம்ப நன்றிங்க. ଦେଖାବା ଆଉ ଗୋଟେ ନୂଆ ଭିଡ଼ିଓରେ। ସେଥି ପର୍ଯ୍ୟନ୍ତ ରହିଲୁ। ଜୟ ଜଗନ୍ନାଥ।